வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து ஒரு பைக் எடுத்துகிட்டு அப்படியே ப்ளே கிரவுண்ட் போயிட்டு ஒரு ஏர்ப்ளைன் எடுத்துகிட்டு இந்த மேட்ச் பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பைக்கை பார்த்தாச்சு. இதை டக்குன்னு எடுத்து நம்ம போகிற வேலையை பார்க்கலாம். வரண்டா சின்னசாமி. இப்போ நம்ம வந்து மொதல் வேலையாக ப்ளே கிரவுண்டில் போயிட்டு நம்ம பைக் ஆடுவோம். இவங்க குறுக்க வந்துட்டுருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து அது மேலே ஏறணும். இந்த மலைக்கு அந்த சைடு தான் இருக்குது. இந்த சைடு ஏற முடியல. அது ஏதோ செவுறு மாதிரி கட்டி வச்சுருக்கேன், மலை மாதிரி கட்டுவான்னு பார்த்தா. சரி, வேறு வழி ட்ரை பண்ணலாம். இந்த சைடு ஏறணும்னு நினைக்கிறேன். இல்லை, சுத்தமாக ஏற மாட்டேங்குது. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ரைட் சைடு போகணும்னு நினைக்கிறேன். உள்ளே போனால் அந்த இடம் வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஏறணும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏறுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், உள்ளே வந்தாச்சு. இதுதான் இந்த இடம். இது வந்து நீங்கள் கார் ஓட்டினீங்கன்னா கரெக்டாக இருக்குமான்னு தெரில, ஆனால் பைக் ஓட்டினீங்கன்னா செம்மையாக இருக்கும். அதாவது நீங்கள் இது வந்து இந்த கேம்லேயே எனக்கு வந்து பைக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் சொல்கிறேன், இது பைக்கு இந்த இடத்துல ஓட்டினா எனக்கு பிடிக்கும். ஐயோ போச்சே. வீழ்வேன் என்று நினைத்தாயோ? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது என்ன பண்ணுறது, இப்போ வந்து ஏறி நம்ம திரும்பவும் போகிறோம். இந்த ஃபுல்லாக சுற்றுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, 10 இதில் வேலை ₹4 கட்டினா கேம் ஃப்ரீ வேறு போடுறான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் நம்ம வந்த வழி. நீங்கள் வரணுன்னா இந்த ரோட் சைடாக வந்தீங்கன்னா இது உள்ளே வந்துடலாம். நான் தான் வந்து மலை மேலே ஏறி இருக்கேன். நம்ம அப்படியே பறக்கிறோம். இது மேலே ஏறி மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். ஓ, இதுகளும் சரி பண்ணுதே. Wake up! Wake up! Wake up! You're getting comfortable. Comfortability kills dreams. So get up and go get those guys. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நம்ம வந்து இதே மாதிரி போய் பயங்கரமாக போகிறோம். ஓகே, போயிட்டு பிறகு நான் இந்த பார்த்தீங்களா, அங்கே முன்னாடி வந்து ஒரு வடிவம் இருக்குது பாருங்கள். அதான் ரோட் சைடு வரணும்னா நீங்கள் அந்த வழியாக வந்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திரும்பவும் நம்ம பயங்கரமாக ஜம்ப் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பயங்கரமாக பறக்கிறோம். இதோட போதுன்னு நினைக்கிறேன். நம்ம இந்த மாதிரி வரணுன்னா நீங்கள் வந்து இந்த சைடு வந்து பயங்கரமாக பைக் வச்சு விளாட்லாம் ஆஃப்லைனில். முக்கியமாக இந்த கேம் ஆடும்போது நெட் ஆஃப் பண்ணுறேங்க, இல்லைன்னா ஆடை போட்டு உங்களுக்கு கொண்டுருவான். நான் இந்த ஆடெலாம் நடுவில் வரதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும். நீங்கள் கன்ஸ் வாங்குறதுலாம் இந்த இடத்துல நீங்கள் கிளிக் பண்ணி ஸ்டார்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல எவ்வளோ ரிவார்டு கிடைக்குது பாருங்கள். அது முடித்தா நீங்கள் அதை முடிச்சிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ கிடைக்கும். நீங்கள் ஒவ்வொரு மிஷினாக வந்து கம்ப்ளீட் பண்ணலாம். ஒவ்வொரு இடத்துல இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். கேனாட் ஸ்டார்ட். அப்போனா என்ன அர்த்தம்னா, இப்போ வந்து விளையாட முடியாதுன்னு அர்த்தம். நானும் விளையாடி பார்த்தேன். நீங்கள் எப்போயாவது ஒருத்தர் வராது போல். நான் விளையாடினேன் இப்போ தான் வரமாட்டேங்குது. இப்போ கொண்டு வர கழிச்சு என்னன்னு தெரில. ஓகே, நீங்கள் பாருங்கள், 2000 கொடுத்துருக்கான் இந்த முடித்தா. இதுதான் நம்ம முழு மேப்பே. நீங்கள் அதை ஜூம் பண்ணிங்கன்னா நிறைய கொஸ்ட் வரும். நீங்கள் அதை முடித்து ஏர்ன் பண்ணிக்கலாம். கன்னும் வாங்கிக்கலாம். நான் கூட ஒரு கன்று வாங்கியிருக்கேன். இதில் வந்து உங்களுக்கு எந்த ரிவார்டும் கிடைக்காது, சும்மா சுற்றி பார்க்குறது தான். இப்போ நம்ம வந்து எங்கே போகிறதுனா மிலிட்ரி பேஸுக்கு போகலான்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு அந்த பிளெயினை மட்டும் எடுத்துகிட்டு நம்ம வந்து பறக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய் சிவனேன்னு கிடந்த பண்ணை செய்தி விட்டாய். சும்மா கிடந்த சங்கை பூத்து விட்டாய் சிவனேன்னு கிடந்த பண்ணை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக நம்ம வந்து வந்துட்டோம் மிலிட்ரி பேஸ் கிட்ட. நம்ம அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஏர்ப்ளைன் எடுத்துகிட்டு பறக்கிறோம். அதுதான் இங்கே முக்கியம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நுழைய போகிறோம். டக்குன்னு உள்ளே போந்துடணும், இல்லைன்னா சுட்டுருவாங்க. ஓகே, போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவனை சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து பேர் போடுறான். நிறுத்துற அவனை. இவங்க வேறு பயங்கரமாக சுடுறாங்க. இப்போ வண்டி வேறு கொடுத்துட்டாங்க. ஏற்கனவே புகைச்சி போய் கிடந்துச்சு, இப்போ இன்னும் புகைச்சி போட வச்சுட்டாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதான் ஃப்ரெண்ட்ஸ் அது. இப்போ டக்குன்னு இறங்கினா ஒரு எழுத்து குறையும்னு நினைக்கிறேன் வேகமாக போனால். இதான் நான் ஆடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போகலாம். அதுக்கிட்ட போய் இறங்கி எனிமி வர்றதுக்குள்ளே நம்ம பறக்கிறோம். இல்லைன்னா வண்டியை கொளுத்திடுவாங்க, இந்த வண்டியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து தெரியல போட்டு நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. இப்போ நீங்கள் மொத்த மேப்பையும் பார்க்கலாம், எங்கே போகிறது என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த பைக் இருக்குல்ல, இந்த பைக் எப்படி நம்ம சுற்றி ஜாய்ஸ்டிக் மாதிரி இருக்கும்,
அந்த மாதிரி தான் இதுவும். நீங்கள் சுற்றி ஜாய்ஸ்டிக் மாதிரி பிளெயின்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இதை சுற்றுறதே பயங்கரமாக தான் இருக்கும். பைக்கில் சுற்றுறதோட பூந்து போகலாம். ஆனால் நீங்கள் பூந்து போகும்போது லைட்டாக இடித்தா கூட அவ்வளோதான். நீங்கள் புதுசாக மிலிட்ரி பேஸுக்கு போயிட்டு அங்கேருந்து இதை திரும்ப எடுக்க வேண்டியதாக இருக்கும். அதனால தான் நான் வந்து ஸ்டண்ட்டு பண்ணுற மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். இன்னும் ரொம்ப பண்ணோன்னா நம்ம அங்கே பாருங்கள் தூரத்தில் ஒரு கட்டடம் மாதிரி தெரியுது பாருங்கள், அதுக்குள்ளே பூந்து போக போகிறோம். இப்போ அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். இது வேறு ரொம்ப லேட் ஆகுது. இங்கே பாருங்கள் இந்த ஜாய்ஸ்டிக் மாதிரியே வந்து திரும்பும். நீங்கள் வந்து எப்படி வேணால் இதை திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து அது உள்ளே அந்த ரெண்டு கம்பி நடுவில் தான் போக போகிறோம். கரெக்டாக உள்ளே போயிடணும். இதுதான் வந்து மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுது. இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், நல்லா ஜாலியாக இருக்கும். இது ஃபஸ்ட்டு மிஸ் ஆகிடுச்சி. நீங்கள் இடிச்சிங்கன்னா அப்புறம் வந்து தப்பிக்கிறது கஷ்டமாயிடும். அதாவது ஸ்டக் ஆகிடும் அப்படியே பிளெயின் அங்கே. அதனால தான் நான் பார்த்து ஓட்டிகிட்ருக்கேன். ஓகே, திரும்பவும் ஒரு ரவுண்ட் அடிக்கணும் போல் இதை பிடிக்கிறதுக்கு. ஓகே, தூரத்துலேருந்து வரோம். கரெக்டாக அது வந்து திரும்பும்போதே வந்து பிளெயின் வந்து எந்த கம்பிலையும் படாமல் போகணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிடுச்சு எப்படியோ. இப்போ வந்து நம்ம சும்மா அந்த பிளெயினை வச்சு நீங்கள் இதே மாதிரி விளையாடிக்கலாம். நீங்கள் வேணும் இதை வச்சு நீங்கள் வந்து போலீஸ்கிட்ட சண்டை போக முடியாது. கீழே இறங்கி சண்டை போட்டிங்கன்னா இந்த பிளெயின் அழகாக கொளுத்திடுவாங்க. ஹெலிகாப்டர் தான் அதுக்கு எடுக்கணும், ஹெலிகாப்டர் டேங்க்கு. இங்கே பாருங்கள் நம்ம விளையாட பேஸ்லாம் இங்கே தான் இருக்குது, அந்த விளையாடுற இடம். அதை நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணால் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் நீங்கள் இந்த இடத்த பார்த்துருக்க மாட்டீங்க, வீடியோவில் காமிக்கல. இது வந்து சைடில் ரைட் சைடில் இருந்திருக்கு மிலிட்ரி பேஸுக்கு போகிறதுல. இங்கே வந்து ஒரு சின்ன சிட்டி மாதிரி பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து இது மேலே ஒரு பில்டிங் மாதிரி இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், அங்கே தான் வந்து இறங்க போகிறோம். இறங்கி நம்ம வந்து இந்த வீடியோ வந்து முடிக்கலான்னு இருக்கேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சீரீஸில் வந்து இந்த ரியல் கேங்ஸ்டர் க்ரைமில் கடைசி வீடியோவாக இருக்கும். இதுக்கப்புறம் என்ன கேம் போடலாம், பசில் கேம் மாதிரி எதாவது போடலாமான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஜேகே மாதிரி அந்த மாதிரி வீடியோ சீரீஸ் மாதிரி கூட போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வந்தாச்சு. இங்கே பாருங்கள் பிளெயினும் கரெக்டாக இறங்கிடுச்சு. இது வேறு ஆட் வேறு போடுவாங்க, நான் கட் பண்ணிட்டேன் டக்குன்னு. ஓகே, இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எச்சி போட்டிருக்கான், ஹெலிகாப்டர் கூட இறக்குற மாதிரி. நான் அப்படியே ஃப்ளைங்லேயே இறக்கிட்டேன். இங்கே பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இது வந்து தமிழுக்காக நிற்கிறேன், இதை வந்து கண்டுக்காதீங்க. அங்கே பாருங்கள் தூரத்து வந்து எவ்வளோ தூரத்து வந்து இருக்கும் காட்டுது. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்குன்னா இந்த கேமில் வந்து என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த கேம் பற்றி நிறைய சீக்ரெட் சொல்லணுன்னா சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸ்டே டியூன், பாய். சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேலு. என்னடா முழிக்கிற? மெட்ராஸ் இருந்து 10 நிமிஷத்துல 400 கிலோமீட்டர் எப்படி தாண்டி வந்து முழிக்கிறியா? மவுண்ட் ரோட்ல இருந்து மெட்ராஸ் ஏர்போர்ட்டுக்கு 3 நிமிஷம், மெட்ராஸ் ஏர்போர்ட்ல இருந்து மதுரை ஏர்போர்ட்டுக்கு ஃபிளைட்ல 5 நிமிஷம், மதுரை ஏர்போர்ட்ல இருந்து திண்டுக்கல் வழியா சொக்கம்பட்டிக்கு 2 நிமிஷம். ஆக மொத்தம் 10 நிமிஷத்துல இங்க நிக்கிற பாத்தியா?